தினமணி இணையதள வாசகர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிப்பில் வெளியாகவிருக்கும் தர்பார் படத்தோட சில ஹைலைட்ஸ். முன்னாடி ரஜினி நடித்த கேரக்டர்ஸ்க்கும் இப்போ இந்த படத்தில் ஏற்று நடிக்கவிருக்கிற ஒரு கதாபாத்திரத்துக்கும் என்ன ஒற்றுமை அப்படிங்கிறத பற்றின வீடியோ இது. ரஜினி நடிக்கும் தர்பார் படத்தை ஏஆர் முருகதாஸ் இயக்குகிறார். இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு சந்தோஷ் சிவன், இசை அனிருத். லைகா நிறுவனம் தயாரிக்க உள்ள இந்த படத்தின் படப்பிடிப்பு ஏப்ரல் 10 மும்பையில் தொடங்கிவிட்டது. 2020ஆம் ஆண்டு பொங்கல் தினத்தன்று இந்த படம் வெளியாகும் அப்படின்னு ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு ஜோடியா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த படத்தோட கூடுதல் சிறப்பு. தலைவர் ரஜினி நடிக்கும் 167வது படம். இது மாதிரி பல சிறப்புகள் இந்த படத்துக்கு இருக்கு. தர்பார் படத்துக்கு பல எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் முக்கியமான எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, ரஜினி இந்த படத்துல போலீஸ் ஆபீசரா நடிச்சிருக்கார் அப்படிங்கிறது தான். 1980ஆம் ஆண்டு ராம் ராபர்ட் ரஹீம் அப்படிங்கிற படத்தை தான் முதலா சூப்பர் ஸ்டார் போலீஸ் வேடத்தில் நடிச்சார். அதற்கு பிறகு 1980ஆம் ஆண்டு அன்புக்கு நான் அடிமை அந்த படத்துல நடிச்சிருக்கார். 1982இல் வெளியான 3 முகம் அந்த படத்துல நடிச்சிருக்கார். அடுத்து 1983ல் கொடி பறக்குது படத்துல போலீஸ் ஆஃபீஸராக நடித்தார். அப்புறம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு 1991ஆம் ஆண்டில் தான் நாட்டுக்கு ஒரு நல்லவன் அப்படிங்கிற படத்துலையும் நடிச்சிருப்பார். அவர் ரொம்ப கம்மி படத்தில் போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருந்தாலும் அத்தனையும் முத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். ரஜினி படங்களில் போலீஸ் ஆஃபீஸராக எந்த படம் நிறைய பேசப்பட்டது அப்படின்னு பார்த்தா நிச்சயம் 3 முகம் சொல்லலாம். ஒரு பக்கம் ரொம்ப பாசமான ஒரு கணவன், இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஸ்ட்ரிக்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸராகவும் இருப்பார். இந்த படத்தை தவிர பாண்டியன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபிலிமில் நார்மலாகவும் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபிலிமில் ஸ்டைலிஷ் போலீஸ் ஆஃபீஸராக ரசிகர்களோட மனசை கொள்ளையடிச்சிருப்பார் சூப்பர் ஸ்டார். மேலும் தர்பார் படம் ஏஆர் முருகதாஸ் பொறுத்த வரைக்கும் இது அவருக்கு ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் சொல்லலாம். காரணம், கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் கழித்து ரஜினி போலீஸ் கெட்டப்பில் நடிக்கிற படம் தர்பார். நீண்ட நாள் கழித்து ரஜினியோட ஃபேன்ஸ்க்கு ரஜினி ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வரார், அவர் எந்த மாதிரி லுக்ஸில் இருப்பார், அவரோட கெட்டப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய எதிர்பார்ப்புக்குள்ளே இருக்குது. கார்த்திக் சுப்புராஜ் பேட்டை படத்தில் பட்டையை கிளப்பின மாதிரி இந்த படத்தில் ஏஆர் முருகதாஸ் நிச்சயம் நிறைய விஷயங்கள் வச்சுருப்பார் அப்படின்னு நெட்டிசன்கள் சொல்கிறாங்க.